பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற செய்தி என்னவென்றால், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் துன்ப காலம், அதாவது ஒரு கஷ்ட காலம் என்பது வரும், நிச்சயம் வரும். இது எல்லோருக்கும் பொதுவானது தான். அப்படிப்பட்டவை வரும்போது நீங்கள் பொறுமையாய் அதை கடந்து செல்ல பார்க்கணும். ஆனால் அநேகர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை, அவ்வளவுதான், இதுக்கு மேலாக எனக்கு ஒரு மீட்பு கிடையாது, இதிலிருந்து நான் மீண்டு வர முடியாது அப்படின்னு நினைச்சிடறாங்க. அது முற்றிலும் தவறானது. துன்பம் என்பது வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி தான். அந்த துன்பத்தை தாண்டி ஒரு மேன்மை, ஒரு இன்பமான வாழ்க்கை என்பது நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தந்தை ஆபிரகாம் அவரை தேவனே என்ன பண்ணுறாரு, கானானுக்கு போகும்படி கட்டளையிடுறார். அவரும் அவருடைய வார்த்தையின்படி கானானுக்கு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த கொடிய பஞ்சத்தை அவர் தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கேருந்து எகிப்திற்கு போகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் அனுப்புகிறாரு கானானுக்கு. ஆனால் அந்த எல்லையில் தந்தை ஆபிரகாம் மிக கொடிய பஞ்சத்தை சந்திக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த பஞ்சம் என்பது, அந்த கஷ்டமான ஒரு காலம் அவருடைய வாழ்க்கையில் நிலையாக இல்லை. எகிப்திற்கு போகிறாரு, பிற்பாடு திருப்பி இருந்த இடத்திற்கே திரும்பி வராரு. அதற்கு பிற்பாடு தந்தை ஆபிரகாமுடைய நிலை பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு நிலையில் அவர் இருக்காரு. அவருடைய சகோதரனாகிய லோத்து, இவர்கள் இருவருடைய சம்பத்தை சேர்க்கும்போது பூமியானது தாங்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் விளங்கினார்கள். அதாவது அவருடைய சம்பத்து அவ்வளவாய் காணப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, ஒரு காலத்தில் அவர்கள் கொடிய பஞ்சத்தை கடந்து சென்றாலும் பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் துன்பம் நிலையானது கிடையவே கிடையாது. எப்படி ஒரு கடிகாரத்தில் பெரிய முள்ளானது 12 6 நோக்கி வந்ததோ, அதே போல மீண்டும் அது 6 12 நோக்கி செல்லும் என்பதுதான் உண்மை. அப்படித்தானே போகும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பது அப்படியே நிலையாக இருக்காது. மீண்டுமாய் ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான வழிகள் நடக்கும். அந்த நாட்கள் வரை நீங்கள் பொறுமையோடு கூட, தேவன் பேரில் நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நீங்கள் கடந்து போகணும். அப்படி போகும்போது மெய்யாகவே நீங்கள் சந்தோஷமான ஒரு தருணத்தையும் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் என்பது தான் உண்மை. மீட்பு உங்களுக்கு உண்டு. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, துன்பம் என்பது வாழ்க்கையில் நிலையானது கிடையாது. அது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது தான். இயேசு மகாராஜா இந்த பூமியில் பிறக்கும் போது கூட அவருக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்காமல் அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, துன்பம் என்பது எந்த ஒரு மனுஷனுக்கும் நிலையானது கிடையாது. அது கொஞ்ச காலம் மாத்திரமே. பிற்பாடு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. ஆகவே அந்த நம்பிக்கை, தேவன் பேரில் கொண்ட அந்த நம்பிக்கை உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.